இதுக்கான எல்லா வீடியோஸுமே நான் ஏர்லியாகிட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி இந்த பிகினிங் டிசம்பர்லேயே நான் ஏர்லியாகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இயர் தான் கொஞ்சம் ஏர்லி மந்த்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனால் ஸ்டில் என்னால் ஒரு சில பர்சனல் ரீசனுக்காக என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. இந்த ஸ்டார் நான் 3 இயர்ஸ் பேக் ஐக்கியாலேருந்து தான் வேண்டியிருந்தேன். இந்த ஸ்டார் கூடவே லைட்ஸ் வராததால் நாங்கள் தான் எல்இடி அது உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் எல்இடி லைட்ஸை. ஆனால் இந்த கீழே தொங்குற அந்த பேட்ரியை நான் என்னோடய விண்டோவோடையே ஒரு பிளாஸ்டர் கொண்டு அட்டாச் பண்ணினான். ஸோ இப்படி இந்த மாதிரி தொங்காமல் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமென்ட்டு இது மாதிரி பண்ணியிருந்தேன். சில வீடியோஸ் ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி அதுக்கான டேட்ஸ் எல்லாம் கொடுத்தவன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக அந்த டேட்டுக்கு போஸ்ட் ஆகிட்டுது. ஆனாலுமே சில வீடியோஸ் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை, என்ன எடிட் பண்ண முடியாத ரீசனால். ஸோ ஆல்ரெடி நான் இது டைனிங் ரூமோடது, அதுக்கப்புறமா என்ட்ரிவே ஹால்வே எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லோருமே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த லிவிங் ரூம் இது நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி காட்ட போகிற வீடியோவில் என்னோடய லிவிங் ரூமோட டெக்கரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்ற வீடியோ. இந்த லிவிங் ரூம் டூரோட வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவிலேயே நான் கண்டினியூ பண்ணினான்டா இந்த வீடியோவே ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் அந்த வீடியோ லிவிங் ரூம் டூர் என்ற வீடியோ நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டிவியும் கொஞ்சம் நல்லபடியாக அழகுபடுத்துறதுக்காக ஒரு சைடில் இந்த மாதிரி சண்டா க்ளாஸ் அந்த கேப்பு போட்டு விட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ், ஹேங்கிங் லீவ்ஸ் இதை ஹேங் பண்ணினேன். ஸோ இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நான் என்னோடய டிவி யூனிட் அந்த டேபிள் அந்த டேபிளை நான் இப்போ டெக்கரேட் பண்ணுறேன். அதுக்கு நான் இந்த ரெட் கலர் ரன்னர் இந்த இயர் நான் எடுத்துருக்கிற தீம் ரெட் அண்ட் க்ரீன் ஒயிட் கலர் தீமில் எடுத்தவன்னா ரெட்லேயே நான் ரன்னர் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி புக் பாக்ஸுன்றது நான் ஒரு டிஸ்கவுண்ட் ஷாப்பில் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அது நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக மெயினாக வேண்டினேன், கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக. ஸோ இதில் நாம் ஏதாவது திங்ஸ் கூட நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் யூஸ்வலி கூடிய அந்த ஹேங்கிங் இதுகள் இல்லை, அதுகளை நான் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளேயே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த புக் பாக்ஸையும் இது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்மஸ் அண்ட் வர வேர்டிங் உள்ள அந்த இதையும் அதுக்கு மேலே வச்சப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு.
டிவி யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெக்கரேட் பண்ணினதுக்கப்புறமா ஃபிஷ் டேங்கே கொஞ்சம் லைட்டாக ரொம்பவே அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஒரு க்ரிப்புமே, அதுக்கப்புறமா வேளாங்கண்ணி மாதாவோட எல்இடி லைட்டு லாஸ்ட் டைம் மேத்யூ சர்ச்லேருந்து வேண்டிட்டு வந்திருந்தாங்க, ஸோ அதுவும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நான் பார்க்க கொஞ்சம் கிறிஸ்மஸ் வைப் அதுலேயும் வர மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமில்ல, அதுக்காக ஒரு கொஞ்சம் லைட்டான ஒரு டச் அப் கொடுத்துருந்தேன் நான். ஓகே, இந்த ஸ்டூலுக்கு மேலே நான் என்னோடய ப்ளக் இதுகளெல்லாம் ஸ்விட்சு ப்ளக் எல்லாம் அதில் வச்சுருந்தேன் நான். ஆனால் அது என்னோடய ஸ்டூலு கொஞ்சம் ஹைட் பத்தாதவன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் ஒரு கார்ட்போர்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸும் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுருந்தேன். ஆனால் அதை அப்படியே பிளாங்காக விட கொஞ்சம் அசிங்கமாக இருந்தவன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீஸ் கேட்டால் அதை சுற்றி நான் மூடிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்விட்ச் இதுகளை வச்சேன். நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசன்ட் லுக்காக இருந்தது. ஸோ இந்த முறை நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ள இந்த முறை க்ரிப்பை செட் பண்ணலாமண்டி இருந்தோம். நாங்கள் எங்கள்கிட்ட வளமையாக சின்ன ஒரு க்ரிப்பு தான் இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி ஹால்வே டெக்கரேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த க்ரிப்பு நான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பேன் ஹால்வே வீடியோவில். அந்த க்ரிப் தான் எங்களுக்கு நாங்கள் வளமையாக செட் பண்ணுறது ஏதாவது ஒரு டேபிளில் வச்சு. ஸோ இந்த முறை ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நேட்டிவிட்டி செட் கிடைச்சவன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளேயே நாங்கள் செட் பண்ணலாமென்று பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் ஹைட் வேணுமெண்டு ஒரு ஸ்டூல் ஹைட் ஏதாவது வேணுமென்றதுக்காக நான் ஐக்கியா ஸ்டோரேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதை கொஞ்சம் அப்படியே விட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குமேன்ட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்னோ டைப் உள்ள அந்த ஒரு ஷீட் எடுத்து அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வைக்கோல் அந்த இது இருக்குல்ல, அது எனக்கு ஒரு மண் சட்டி வேண்டும் போது அந்த பாக்ஸ் உள்ள இந்த வைக்கோல் இதுகள் வந்திருந்தது. பேபி ஜீசஸ் மாட்டு தொழுவத்தில் பிறந்தவன்னா அதற்கான ஒரு ஃபீல் வரணுமே என்றுட்டு இந்த மாதிரி வைக்கோல் கொண்டு கிடைச்சவன்னா அந்த வைக்கோல் இதழால் வச்சு அதை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த க்ரிப் நேட்டிவிட்டி இதை வச்சேன் நான். அதுக்கப்புறமா என்னட்ட இருந்த ஒரு கேமல் இதுவும் என்னட்ட வேறு இதுகள் இல்லை. ஸோ கேமல் கொஞ்சம் பெருசாக இருந்தவன்னா அதையும் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லேண்டன் அதுகளையும் வச்சுட்டு இதை சுற்றி கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடணுமேன்ட்டு இந்த மாதிரி டைஸோவில் வேண்டியிருந்தேன் நான். இந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் இது பொதுவாக இதெல்லாம் கார்டன்ஸுக்கு போடுவினம். ஸோ இதை நான் இந்த மாதிரி சுற்றி நான் போட்டேன். நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிசம்பர் ஒரு புனிதமான நாள், பேபி ஜீசஸ் பிறந்த நாள். இந்த நன்னாளிலே எல்லோருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், குறைகள், எல்லா நோய் நொடிகள் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழ்கிறதுக்கு இந்த ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த பிரமிட் ஸ்டார் லைட்டு இது நீங்கள் ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காட்டிக்கு அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த முறை எனக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸு எல்இடி லைட் கிஃப்ட் பாக்ஸும் எனக்கு கிடைச்சிருந்தது. ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் கிடைச்சிருந்தது. நீங்கள் ஹோம் சென்டர் அந்த மாதிரி ஷாப்ஸில் போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஷாப்ஸில் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருந்தது. இதெல்லாம் செட் பண்ணினதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்கவே. கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே எல்லோருக்குமே வர்றது தான். அது எந்த டைமில் எந்த ரூபத்தில் வருமென்ட்டு யாருக்குமே தெரியாது. நாம் வந்தாலுமே அதை
எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை நமக்கு தேவை. சில டைமில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எதிர்நோக்குற இதே நமக்கு அந்த இது கிடைக்காமலே நாம் சோர்ந்து போயிடுவோம். ஆனாலுமே அந்த டைமில் கூட நாம் எந்த இதையும் நாம் தப்பான வழியில் எதுவுமே செய்யாமல் கடவுள்கிட்டே நாம் நம்மளோட பாரத்தை கொடுத்துட வேணும். ஏன்னா நாம் நல்லா இருக்கும்போதும் சரி, கஷ்டமாக இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு தீர்வு நம்மளோட கடவுள் தான். ஸோ அந்த கடவுள்கிட்ட நம்மளோட பாரத்தை கொடுத்தா அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார்ன்ற நம்பிக்கையோடு இருங்க. ஸோ நிச்சயமாக ஒரு டைமில் அந்த கஷ்டம் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பாரு. லாஸ்ட்டு டீப் க்ளீனிங் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி லிவிங் ரூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ இந்த சைடில் நான் வச்சுருந்த அந்த ஷெல்ஃப் எடுத்து டிவி யூனிட்டு பக்கத்தில் கொண்டு போய் வச்சேன். நான் ஒரே மாதிரி பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போயிட்டு, அதனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருக்கணும்ன்ட்டு ஷெல்ஃப் எடுத்து அந்த பக்கமாக மாட்டி வச்சேன் நான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிறிஸ்மஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக அங்கங்கே அந்த அந்த லுக்கு க்ரியேட் பண்ணியிருந்தேன் நான். எல்லோருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமாக என்னோடய லிவிங் ரூம் டூர் வீடியோ தான் வரப்போகுது. அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும், அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் உங்களோட தாட்ஸ், என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுமென்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் தெரியப்படுத்துங்க.
மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய லிவிங் ரூம் வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்ளும் என்று உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.